லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாட்டியும் தாத்தாவும் பழைய மாதிரி கெத்தா வாழணும், மாறணும், திரும்பவும் அவங்க கிட்ட பழைய மாதிரி சந்தோஷமா பழக ஆரம்பிக்கணுமா. இந்த குடும்பம் மறுபடியும் நந்தவனமா மாறணும். இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசை இருக்குமா. நியாயமான ஆசை எப்பவுமே ஜெயிக்கும். உன் ஆசை ஜெயிக்கும். என்ன பாட்டி, தாத்தாவை தேடுறீங்களா? பாவம் அந்த மனுஷன், நேத்து போனவர் இன்னும் திரும்பி வரல. அம்மா சொன்னாங்க, கவலைப்படாதீங்க பாட்டி. தாத்தா இங்கதான் அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு, வந்துருவாரு பாட்டி. குழந்தை சாப்பிட்டுச்சா? என்ன இன்னைக்கு இவளுக்கு தடுப்பூசி போடணும், அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஆதிரா, இவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இவங்கெல்லாம் நமக்கு எதிரிங்க. இவங்க கிட்ட நீ எந்த பேச்சு வச்சு கூடாது, புரியுதா? வா, ஹாஸ்பிடல் போலாம். இங்க பாருங்க, நீங்க இவங்கள யார வேணாலும் பாருங்க, ஆனா எனக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க. என்னோட ரத்த சொந்தம். நான் இவங்க கிட்ட பேசுவேன். நான் யார்கிட்ட பேசணும் பழகணும்ன்றதெல்லாம் என்னோட விருப்பம். நீங்க ஒண்ணு என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஏய், என்ன திமிரா? நான் யதார்த்தமா பேசுறேன். அது உங்களுக்கு திமிரா தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆதிரா, குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது எதுக்குமா பிரச்சனை? குழந்தைய பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். ரெண்டு பாட்டிக்கும் டாட்டா காட்டுங்க. பாய். பேர் என்ன? திவ்யா. போய் வெயிட் பண்ணுங்க. குழந்தைக்கு தடுப்பூசி போடணும். குழந்தை பேருமா? குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. உங்க பேர் என்னம்மா? ஆதிரா. வெயிட் பண்ணுங்க. திவ்யா, வாங்க. இங்க ஆதிரா யாரு? நான் தாங்க. அடுத்தது நீங்க தான். இங்க வந்து உட்காருங்க. சரிங்க. அத்தை உள்ள கூப்பிடுறாங்க, உள்ள போலாம் வாங்க. குழந்தைக்கு தடுப்பூசி போறதுக்கு எதுக்கு ரெண்டு பேரு? நீ மட்டும் போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போ. என்னம்மா, குழந்தைக்கு தடுப்பூசி போட வந்திருக்கீங்களா? ஆமாங்க. டாக்டர் உள்ளதா இருக்காங்க, குழந்தைய கொடுங்க. இல்ல நானே வரேன். இல்லம்மா, அட்டெண்டர் எல்லாம் உள்ள வரக்கூடாது, டாக்டர் திட்டுவாங்க. நீங்க குழந்தை என்கிட்ட கொடுங்க, நான் ஊசி போட்டு கொண்டு வரேன்.
என்னங்க? இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன இன்னும் குழந்தைய காணோம்? நான் இந்த கேமையே விளையாண்டு முடிச்சிட்டேன். இன்னுமா ஆதிரா குழந்தைக்கு ஊசி போட்டுட்டு இருக்கா? போய் ரொம்ப நேரம் ஆச்சே. குழந்தை எங்க? உள்ள ஊசி போட கூட்டிட்டு போயிருக்காங்க. அது எப்படி கை குழந்தைக்கு ஊசி போட அம்மால கூட போணும்? நான் கேட்டேன், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எவங்க? ஒரு கம்பவுண்டர் தான் அத்தை, அவர்தான் குழந்தைய வாங்கிட்டு போனாரு. கம்பவுண்டரா? நர்ஸ் தானே குழந்தைய வாங்கிட்டு போவாங்க? இல்ல, கம்பவுண்டர் தான் வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அத்தை. இவ்ளோ நேரமா ஊசி போடுவாங்க? நீ சொல்றதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. வா உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். வா. ஏய், என்னடி இங்க யாருமே இல்ல? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. இங்க டாக்டர் இருக்கிறதா சொல்லிதான் அந்த கம்பவுண்டர் என்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கினாரு. அத்தை, பின்பக்கம் ஒரு வழி இருக்கிற மாதிரி தெரியுது. கடவுளே, என் குழந்தை. டாக்டர், டாக்டர். என்னாச்சுமா, ஏன் அழுவுறீங்க? டாக்டர், இந்த ரூம்ல ஒரு டாக்டர் இருக்கிறதா சொல்லி ஒரு கம்பவுண்டர் என் குழந்தைய ஊசி போடுறதுக்காக உள்ள வாங்கிட்டு போனாரு. ரொம்ப நேரமாகி நாங்க உள்ள போய் என்னன்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. ரூமே எம்டியா இருக்கு டாக்டர். அந்த ரூம் ரொம்ப நாளாவே எம்டியா தான் இருக்கு. அங்க டாக்டர்ஸ் எல்லாம் யாரும் இல்லையே. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை கம்பவுண்டர் எல்லாம் வாங்க மாட்டாங்க, நர்ஸ் தான் வாங்குவாங்க. நீங்க சொல்ற மாதிரி கம்பவுண்டர்லாம் யாரும் இல்லையே. ஐயோ, என் குழந்தைய யாரோ கடத்தல்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே. கடவுளே, என் குழந்தைய காப்பாத்து. நான் போய் ரிசப்ஷன்ல விசாரிச்சுட்டு சொல்றேன். திருமாரா, இந்த ஆதிரா உன் குழந்தை தொலைச்சிட்டாடா. கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு வாடா. உன்னை நம்பி குழந்தை ஒப்படைச்சேன் பாரு, இப்படி அநியாயமா தொலைச்சிட்டியடி. குழந்தை மட்டும் திரும்ப கிடைக்கல, அவளை அப்படியே கொன்னுடுவேன். ஹாஸ்பிட்டல்ல நான் குழந்தைய தொலைச்சிட்டேம்மா.
என்ன சொல்ற? கம்ப்யூட்டர் வேஷத்துல வந்து எவனோ ஒருத்தன் என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டாமா. நான் என்ன பண்ணுவேன்? நீ போன வை, நான் உடனே வரேன். ஏய், எப்படி குழந்தை காணாம போச்சு? அழாம பதில் சொல்லு. இவ எப்படி சொல்லுவா? தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டா. இவன ஒருத்தன் கம்பவுண்டர் Dress போட்டு ஊசி போடணும் குழந்தைய குடின்னு கேட்டானா, இவனும் குழந்தைய தூக்கி கொடுத்துட்டானா. அவ குழந்தைய கடத்திட்டு போயிட்டான்டா. அம்மா, நான் என் குழந்தைய தொலைச்சிட்டேம்மா. சரி இருங்க, நான் விசாரிக்கிறேன். இல்லையே சார், எனக்கு எதுவும் தெரியாது. இல்லையே சார், எதுவும் தெரியாது. ஏய், வா. டாக்டர், டாக்டர் நில்லுங்க. என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. என் குழந்தை மட்டும் கிடைக்காம போச்சு, அவ்வளவுதான். உங்க ஹாஸ்பிட்டல ஒரு வழி பண்ணிடுங்க. சார், ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. குழந்தைய தேடி கண்டுபிடிக்க நாங்க எல்லா சப்போர்ட்டுமே பண்றோம். என்னத்த பண்றீங்களோ? ச்சே. ஆதிரா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதுவும் நடக்காது ஆதிரா. வா, நம்ம 2 பேரும் போய் குழந்தைய தேடலாம். வா. டேய் திருமாரா, எனக்கு சுபத்ரா மேலதான் டவுட்டா இருக்கு. அவங்க மேல என்னமா டவுட்? ஒருவேளை குழந்தை காணாம போனதுக்கும் சுபத்ராவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. அம்மா, அவங்களே இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்கள போய் அம்மா, உங்களுக்கு சந்தேகப்பட வேற ஆளே கிடைக்கலையா? டேய் இல்லடா, நேத்து எங்க அப்பாவை சட்டையை பிடிச்சு அவமானப்படுத்தினல, அந்த கோவத்துல உன்னை பழி வாங்குறதுக்காக என் அப்பாவோ இல்ல சுபத்ராவோ ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி இந்த காரியத்தை பண்ணிருக்கலாம்ல. சரிம்மா, இப்போதைக்கு நான் எதையும் ஆர்கியூ பண்ற மைண்ட்ல இல்ல. எனக்கு என் குழந்தை கிடைச்சாகணும். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சு குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சேன். ஆதிரா, அந்த பூ வைக்கிற அம்மா கிட்ட குழந்தைய பத்தி விசாரிக்கலாமா? வா. சரிம்மா. வாங்கம்மா வாங்க. பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மல்லி ஒரு முழம் 30 ரூபா தாங்க. அம்மா, நாங்க பூ வாங்க வரலம்மா. உங்ககிட்ட ஒரு தகவல் கேட்க வந்திருக்கோம். என்ன தகவல்மா? எங்க பக்கத்துல தடுப்பூசி போட வந்தப்போ கம்ப்யூட்டர் வேஷத்துல இருந்த ஒருத்தன் என் குழந்தைய கடத்திட்டாமா. நாங்க எல்லா இடமும் அவனை தேடி பார்த்துட்டோம். ஆனா எங்கேயுமே அவன் கிடைக்கல. அந்த மாதிரி யாராவது கம்ப்யூட்டர் வேஷத்துல குழந்தையோட போனதை பாத்தீங்களா? நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல
10 நிமிஷத்துக்கு முன்னாடி குழந்தையோட இந்த பக்கம் போனாமா. அது உங்க குழந்தையா இல்ல அவன் குழந்தையான்னு தெரியலம்மா. கண்டிப்பா அது எங்க குழந்தையா தான் இருக்கும். அவன் எந்த பக்கம் போனா? இதோ இந்த தெரு பக்கம் தான் போனாமா. சீக்கிரம் போய் தேடி பாருங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. வா. எக்ஸ்கியூஸ் மீ, கம்பவுண்டர் ட்ரெஸ்ஸோட யாராவது குழந்தைய தூக்கிட்டு வந்ததை பாத்தீங்களா? இல்லையம்மா. சரி வாங்கம்மா. அக்கா, கம்பவுண்டர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாராவது குழந்தை தூக்கிட்டு போனாங்களா? தெரியலம்மா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கக்கா. இல்லம்மா, தெரியலம்மா. வண்டி நிறுத்துங்க. ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி இவர்தான் பண்ணிருப்பாரோ? சொல்றேன், நீங்க ரொம்ப ஆடுறீங்க. அனுபவிப்பீங்க, அனுபவிப்பீங்க. சொன்னதை செஞ்சிட்டீங்கல்ல? என் குழந்தைங்க குழந்தையா? நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நேத்து நான் கோபத்துல உங்க சட்டையை பிடிச்சேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பேன்னு வெறியோட சொன்னீங்கல்ல, அதுக்கு இதான் அர்த்தமா? என் குழந்தை எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? என்னடா சொல்ற? குழந்தைய நான் கடத்தினா? சி, வாய முடுங்க. உங்க வயசுக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்ல? உங்களுக்கு ஏன் மேலதான் கோபம்? அந்த கோபத்தை என்கிட்ட நேரடியா காட்டுறதை விட்டுட்டு என் குழந்தை கிட்ட, என் குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு? சொல்ல போனா என் பொண்ணு உங்களுக்கு கொள்ளு பத்தி வேற. அதை பத்தி கூட யோசிக்காம இவ்வளவு கேவலமா நடந்திருக்கீங்க. அதானே நீங்க போய் அதெல்லாம் யோசிப்பீங்க? நீங்க மனுஷனா இருந்தா தானே. என்ன பழி வாங்கறதுக்காக பொய்யும் ஒரு பச்சை குழந்தையை கடத்தி, மரியாதையை என் குழந்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. டேய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என் பேத்தியை கடத்திட்டாங்களா? யாரா கடத்தினாங்க? எப்ப கடத்தினாங்க? ஆனா பப்ளிக் பிளேஸ்ன்னு பாக்குறேன், இல்லைன்னா நான் வேற மாதிரி நடந்துக்குவேன். ஒழுங்கா என் பிள்ளை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. ஏய், முட்டாள் மாதிரி பேசாதடா. நான் ஏன்டா என் பேத்தியை கடத்த போறேன்? நான் என்ன அவ்வளவு கீழ்த்தரமானவனா? என் பேத்தி யாரா கடத்தினா? எப்போ எங்க இருந்து அவ காணாம போனா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களா? ஆதிராவும் அம்மாவும் குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தப்போ நீங்க தான் திட்டம் போட்டு அவங்களுக்கு தெரியாம குழந்தைய கடத்திட்டீங்கல்ல. என்னது? ஆஸ்பத்திரிக்கு தடுப்பூசி போட வந்தாங்களா? எந்த ஆஸ்பத்திரிடா? அப்ப குழந்தை கண்டிப்பா அங்கதான் இருக்கும். வாங்க போய் தேடி பார்க்கலாம். எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? நான் மனுஷனா இருக்கும் போதே மரியாதை உண்மையை ஒத்துக்கோங்க. என் குழந்தை எங்க? முட்டாளாடா நீ? சத்தியமா எனக்கு அதுக்கு எந்த சம்மதமும் இல்லடா. நான் குழந்தைய கடத்தலடா. நீ என்ன சந்தேகப்பட்டு நேரத்தை வீணாக்காம வாடா, போய் எல்லா இடத்துலயும் தேடுவோம்டா குழந்தைய. வாடா, வா. யோ, ஒழுங்கா உண்மையை சொல்லியா?
நீதான் என் குழந்தைய கடத்திருக்க. என் உள் மனசு அப்படித்தான் சொல்லுது. உன்னை தவிர இந்த காரியத்தை வேற யாரும் செய்ய மாட்டாங்க. என் குழந்தை எங்க வச்சிருக்க சொல்லியா? டேய் ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அப்ப என் பேத்திடா, நான் போய் எப்படிடா? இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். ஸ்டேஷனுக்கு வா, விசாரிக்கிற விதமா விசாரிக்கிறேன். வா. சொல்ல கேளுடா. நான் எதுவும் பண்ணலடா. என் பேச்ச கேளுடா. என்ன சந்தேகப்படாதடா. ஏறு. டேய் ஏறியா. அண்ணா, எங்க கம்பவுண்டர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வீடு எதுவும் இருக்காரண்ணா? தெரியலையம்மா, நாங்க பார்க்கல. வா. வாமா. என்னம்மா, அந்த கம்பவுண்டர் இந்த தெருவுக்குள்ளதான் வந்தான்னு அந்த பூக்காரம்மா சொன்னாங்க. ஆனா இங்க யாருமே அப்படி ஒரு ஆளை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதாம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல. அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த திருட்டு ராஸ்கல் இந்த தெருவுல தான் ஏதோ ஒரு வீட்டுல தங்கி இருக்கணும்.